ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ கோமலவள்ளி சமேத ஆறாவமத சாரங்கபாணி திருக்கோயில். இது திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்துல இருக்கு. காவிரி கரையில அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. 7 ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருக்கோயில் இது. இங்க மூலவர் ஸ்ரீ ஆறாவமதன் சாயன கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். தாயார் ஸ்ரீ கோமலவள்ளி தாயார். இங்க தாயாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. தாயாரோட மகிமையை பார்ப்போம். ஹேம ரிஷின்ற ரிஷி இங்க இருக்கிற பொற்றாமரை குளத்துக்கு அருகில தவம் இருக்கார். அவரோட தவத்தோட நோக்கம் என்னன்னா, மகாலட்சுமி தாயார பூ உலகத்துல சேவிக்கணும் அப்படின்றது. ஒரு நாள் அந்த பொற்றாமரை குளத்துல 1000 இதழ்களை கொண்ட ஒரு தாமரைப்பூ தென்படுறது. அந்த தாமரைப்பூ உள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவர் அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த குழந்தை அப்படி ஒரு மென்மையா இருந்ததுதான். அதனால அந்த குழந்தைக்கு கோமலவல்லின்னு பேரையும் வைக்கிறார். தானே வளர்க்கிறார். அந்த குழந்தைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா வளர்க்கிறார் அந்த குழந்தைய. இவருக்கும் திருமால் மேல அப்படி ஒரு பக்தி. அந்த குழந்தைகிட்டையும் அந்த பக்திய வளர வைக்கிறார் இவர். இவோ நாளரும் பொழுதுமா வளர்ந்து வர இவளுக்கு அப்படியே பெருமாள் மேல பக்தி பெருகி பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த நிலைக்கு போயிடுறா. பெருமாளும் இவரை தேடிட்டு வர்றார். அப்ப இவ 2 பேரும் பார்க்க முடியாது. பெருமாள் தாயாரை பார்த்துடுறார் கோமலவல்லிய. அவருக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால அவர் என்ன பண்றார், தேவர்கள் மூலம் ஹேம ரிஷிக்கு சொல்லி அனுப்புறார். ஹேம ரிஷியும் அதை கேட்டுட்டு தான் பெருமாளுக்கே மாமனாராக போறோம்ன்ற சந்தோஷம் அவருக்கு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிடுறார். இங்க பெருமாள் தேர்ல இறங்கினார். அதனாலதான் இந்த கோவில்ல பார்த்தோம்னாக்கா மூலவர் சன்னதியே ஒரு தேர் அமைப்பு மேல இருக்கும். அதாவது நம்ம அந்த தேரா இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஏறி நம்ம மூலவர் சன்னதிக்கு போவோம். அதாவது ஹேமரிஷி என்ன பண்ணாருன்னா, பெண்ணுக்கு பெருமாளோட கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டு பெருமாள் எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாளும் சம்மதிச்சு வந்த தேரிலேயே அப்படியே இங்க தங்கிட்டாராம். அதனால்தான் அந்த தேர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மேல நம்ம மூலவர் சன்னதிய பாக்குறோம். அதனால இந்த இடத்துல தாயாருக்கு முதன்மை. இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரே நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம கோபுரவாசல உள்ள போகும்போது தாயார் சன்னதி தான் நேர போய் சேவிப்போம். அதனால தாயாரை சேவிச்சுட்டு தாயாரை பிரதர்ஷனம் பண்ணிண்டாதான் நம்மளால மூலவர் சன்னதிக்கே போக முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்க. காத்தால விஸ்வரூப தரிசனம் நடக்கும். அப்பவும் அந்த பசுமாடு கூட்டின்னு வரும்போது நேர தாயார் சன்னதிக்கு தான் அழைச்சிட்டு போவோம். அங்கதான் விஸ்வரூப தரிசனம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதி மூலவர் சன்னதிக்கு அழைச்சிட்டு போவோம் அந்த பசுமாட்டை. இதெல்லாம் தாயாரோட ஏற்றம் இங்க. படியாண்டாத பத்தினி, படி தாண்டாத பத்தினி அப்படின்னு சொல்றதுனால இங்க தாயாருக்கு வீதி புறப்பாடு கிடையாது. கோவிலுக்குள்ளேயே தான் தாயாருக்கு புறப்பாடு உண்டு. தாயாரும் பெருமாளும் ஒரு வாட்டி விளையாடிட்டு இருக்கும்போது பெருமாள் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தாராம். அந்த இடம்தான் இன்னைக்கு பாதாள ஸ்ரீனிவாச சன்னதியா நம்ம சேவிக்கிறோம். அதாவது அந்த கோவில் நம்ம பிரதர்ஷனம் பண்ணி வந்தோம்னா அந்த பிரதர்ஷன பாதையில இந்த பாதாள ஸ்ரீனிவாசர்னு ஒரு 10 படி இறங்கினோம்னா ஒரு சன்னதி இருக்கும். அங்க பெருமாள் விளையாடும் போது ஒதுங்கி தன்னை மறைச்சு அங்க வச்சிருந்தாராம். இந்த மாதிரி எல்லாம் அதிசயம்லாம் நடந்த கோவில் இது. நிறைய ஆழ்வார்களும் இந்த கோவில்ல பெருமாளையும் தாயாரையும் பத்தி பாடியிருக்கா. இந்த திவ்ய தம்பதிகள் தான் நாதமுனி சுவாமிக்கு 4000 திவ்ய பிரபந்த பாடல்களையும் பெறத்துக்கு அருள் புரிஞ்சு வாழ்த்தி அனுப்பினாள். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.